ரேவதி மெடிக்கல் சென்டர் திருப்பூர் மாவட்டத்தில் ஓர் இருதய மற்றும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மருத்துவ துறையில் கடந்த 22 வருடங்களாக உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ சேவையை மக்களுக்கு சிறப்பான முறையில் அளித்து வருகிறது ரேவதி மெடிக்கல் சென்டர். திருப்பூர் மாவட்டத்தின் முதல் NABH தேசிய தரச்சான்றிதழ் பெற்ற மருத்துவமனை. அதிநவீன MRI ஸ்கேன், முழு உடல் CT ஸ்கேன், அதிநவீன கேத் லேப், 3D and 4D அல்ட்ராசவுண்ட் அண்ட் எக்கோ ஸ்கேன், முழுவதும் கணினிமயமாக்கப்பட்ட ஆய்வகங்கள் என துல்லியமான பரிசோதனைகள் உடனுக்குடன். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை, மகப்பேறு, எலும்பு மூட்டு மாற்று மற்றும் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சைகள் என அனைத்து மருத்துவ சிகிச்சைகளும் மிக குறைந்த சேவை கட்டணத்தில். தமிழக அரசு மற்றும் அனைத்து தனியார் மருத்துவ காப்பீட்டு திட்டங்களின் கட்டணமில்லா சிகிச்சைகள் பெற அங்கீகாரம் பெற்ற மருத்துவமனை. உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்பு, அனுபவம் வாய்ந்த மருத்துவ நிபுணர்களின் கனிவான அரவணைப்பு என அனைத்து தரப்பு மக்களுக்கும் மிகச்சிறந்த மருத்துவ சேவை. ரேவதி மெடிக்கல் சென்டர், டச்சிங் ஹார்ட்ஸ், ஸ்ப்ரெட்டிங் ஹாப்பினஸ், குமார் நகர் மேற்கு, அவினாசி சாலை, திருப்பூர். வணக்கம் நேயர்களே. நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். நேயர்களே, எவ்வளவுதான் நாம் வாழ்க்கை முறையில தொழிலுக்காக உழைப்புக்காக நம்ம அதிகமாக ஓடினாலும் நம்முடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. ஏனெனில் மனிதனுடைய உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறைகள் வாழ்க்கையில நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகளை நிறைய கொண்டு வருகிறது. அதிலும் இப்போ சமீப நாட்களாக எலும்பு, நரம்பு, முதுகுத்தண்டுவடம், இப்படி நிறைய மூட்டு தேய்மானம், இப்படியான பிரச்சனைகளை நிறைய கேள்விப்படுறோம். தொழில்துறையில நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அவங்க ரொம்ப அந்த வழிகளினாலே துன்பப்படுகிறார்கள். ரேவதி மருத்துவமனைக்கு நம்ம வந்திருக்கிறோம். ரேவதி மருத்துவமனையில கிட்டத்தட்ட 700க்கும் அதிகமான அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக நிறைவேற்றி நிறைய மருத்துவ சிகிச்சை அளித்து ஒரு மிகச்சிறந்த சிறப்பு எலும்பு மூட்டு முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணராக திகழும் மருத்துவ நிபுணர் திரு சபரிநாதன் சாரை டாக்டர் நம்ம சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க சாரை சந்திக்கலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் மிக்க மகிழ்ச்சி டாக்டரை பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சி. டாக்டர், நீங்க ரேவதி மருத்துவமனையில கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நிறைய நூற்றுக்கணக்கான 700க்கும் அதிகமான அறுவை சிகிச்சைகளை நீங்க செஞ்சிருக்கிறீங்க. எங்களுக்குள்ளாக நிறைய கேள்வி இருக்குது, டாக்டர்கிட்ட கேட்டு அதை நேயர்களுக்கு பகிர வேண்டும் என்பதுதான் இந்த நேர்காணலுடைய நோக்கமா இருக்கிறது. டாக்டர் இன்னைக்கு ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக கேள்விப்படாத காரியங்கள்லாம், முதுகுத்தண்டுவோட பிரச்சனை, மூட்டு தேய்மான பிரச்சனை, இதெல்லாம் இப்ப சமீப நாட்கள்ல காய்ச்சல் தலைவலி மாதிரி நிறைய கேள்விப்படக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கிறது. உங்களுடைய பார்வையில ஏன் இந்த மாதிரியான வழிகள், அந்த தேய்மானங்கள்லாம் ஏன் ஏற்படுகிறது? இவற்றையெல்லாம் தவிர்ப்பதற்கு நாம என்ன செய்ய வேண்டும்? இது மூட்டு தேய்மானமா இருக்கட்டும், முதுகு தண்டுகளோட தேய்மானமா இருக்கட்டும், இது முன்னாடியே இருந்தது. பட் அதோட இது அதிகமாயிருக்கு. வயதானவர்களுக்கு இருக்கு. இப்ப அதோட இது வர்ற வயதும் முன்னாடியே இப்ப இளம் வயதினருக்கே வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா மெயின் ரீசன் லைஃப் ஸ்டைல். இன்னொன்னு லைஃப் ஸ்டைல், யாருமே எக்ஸசைஸ் பண்றது, அந்த இது பண்றதுல முன்னாடி உழைப்பு இருக்கும், இது இருக்கும், நடந்துகிட்டு இருப்பாங்க. முன்னாடி சைக்கிள் இதெல்லாம் போவாங்க. இப்ப யாருமே சைக்கிள் போறது எல்லாமே குறைஞ்சிருக்கு. சைக்கிளிங் இந்த மாதிரி நடக்கிறப்ப என்ன ஆகும்னா, நம்மளோட கால் முட்டியை சுற்றியுள்ள சதைகள்லாம் அதுவாகவே வலுப்பெற்று தேய்மானத்துக்கு ஒரு இது கம்மியா இருக்கும். நீ முட்டிக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி அதிகமாவே இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்ப திருப்பி நடக்கிறது இது பண்றதெல்லாம் குறைஞ்சிருக்கும். வாக்கிங் எல்லாமே குறைஞ்சிருக்கு.
குறைஞ்சிருச்சு, லைஃப் ஸ்டைல்லாம் குறைய ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு சதைகள்லாம் வலுவிழந்து போறதுனால நம்மளுக்கு நீக்கி ஸ்டெபிலிட்டி இல்லாதனால தேய்மானம் நடக்கிறத விட கொஞ்சம் இயர்லியாவே நடந்துருது. இந்த மாதிரி வயதினருக்கே நடக்க ஆரம்பிக்கும். முன்னாடி 70 வயசுல உள்ளவங்களுக்கு முட்டி நல்லா இருக்கும், இந்த மாதிரி இதாக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம முதுகு தண்டோட பிரச்சனை இப்ப ஐடி ஃபீல்டா இருக்கட்டும், ஒரே பொசிஷன்லயே உட்காந்து இது பண்றவங்களுக்கு முதுகுல ஸ்ட்ரெயின், இப்போ ஒரே பொசிஷன்லயே இருக்கவா லிகமெண்ட்ஸ் சுத்தி இருக்கிறதுனால மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு பெயின் வந்து முதுகு வலியா இருக்கட்டும், கழுத்து வலியா இருக்கட்டும் அதிகமாகுது. அது மாதிரி ஒரே பொசிஷன்லயே இருந்து மொபைல் இது பண்றது யூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல தூங்குறது எல்லாமே ஒரு பொசிஷன் வந்து அப்நார்மல் பொசிஷன்லயே நம்ம லாங் டைமா அதையே பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நம்மளுக்கு பெயின் வந்து ஒரே நிலையில நம்ம வந்து இருந்துட்டோம்னா அதுல ரத்த ஓட்டம் தடைபட்டு வலியாக ரத்த ஓட்டம் அந்த உள்ள லிகமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகுறது அந்த பொசிஷன்லயே இருக்குது. அதனால நம்மளுக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு. இதை தவிர்ப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய நம்மளுக்கு எப்பவுமே என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கிராஜுவலா இப்ப ஒரு முதுகு தண்டுவட பிரச்சனை எல்லாம் சில பேர் வெயிட் லிஃப்டர்ஸ் இப்பெல்லாம் ஜிம் இப்ப அவேர்னஸ் நல்லா இருக்கிறது நல்லதுதான். பட் அதே இது சடனா வெயிட் லிஃப்ட் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த விதம் நம்ம தண்டுவடம், தண்டுவடத்துக்கு இடையில இது பேர் தான் டிஸ்க்னு சொல்லுவாங்க. நம்ம வெயிட் அதிகமா லிஃப்ட் பண்றப்ப என்ன ஆகும்னா அந்த டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகும். நம்ம இன்ட்ரா டிஸ்கல் ப்ரெஷர் அதிகமாகி சடனா ஒரு டிஸ்க் பல்ஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் வெயிட் லிஃப்டர்ஸ் வந்து எப்பவுமே இது மாதிரி உள்ளவங்க வெயிட் லிஃப்ட் பண்றதுக்கு முன்னாடி கிராஜுவலா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம வார்ம் அப் பண்ணி நம்ம மசில்ஸ் பேராஸ்பைனல் மசில்ஸ்னு சொல்லுவாங்க, முதுகு சுற்றி உள்ள மசில்ஸ், அந்த சதைகள் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ற எக்ஸசைஸ், கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இது பண்ணலாம், யோகா பண்ணலாம். அது மட்டும் இல்லாம கழுத்து எக்ஸசைசஸ், நம்ம ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், வெறும் இது மட்டும் இல்லாம அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம். குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரென்தனிங், நீ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் சேர்ந்து பண்ணலாம். வாக்கிங் போகலாம், சைக்கிளிங் ஒரு நல்ல எக்ஸசைஸ், ஸ்விம்மிங் பண்ணலாம். ஸ்விம் பண்றப்ப நம்ம உடம்புல உள்ள மசில்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இது பண்றப்ப மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகுறதுனால நம்ம கோர் எனர்ஜி வரும். ஸோ நம்ம என்ன ஒர்க் பண்ணாலுமே நம்ம முட்டுகளை பாதுகாக்கக்கூடிய சதைகள் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுறது எப்பவுமே நல்லதுங்க. ஸோ அதனால தேய்மானம் வந்து நம்மளுக்கு குறைவாகும். நன்றி டாக்டர். டாக்டர், இப்போ வந்து 80 வயதுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய முதியவர்கள் மூட்டெல்லாம் தேய்மானம் ஆயிருதுங்க டாக்டர். கடுமையான வழியில நடக்க முடியாம சிரமப்படுறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு செயற்கை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்றாங்க டாக்டர். அதனுடைய அந்த வழிமுறைகள் என்ன டாக்டர்? இந்த பந்துக்கிண்ண மூட்டையே அகற்றிட்டு புதுசு வச்சிருவீங்களா? இல்ல சார், இப்ப மூட்டு தேய்மானம்ன்றது வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மூட்டு எடுத்துக்கிட்டோம், இதுதான் முட்டி. முட்டியில பாத்தீங்கன்னா இது தொடை எலும்பு கால் எலும்பு சேர்ற இடம் தான் முட்டி. இது மாதிரி முட்டியில இந்த சர்ஃபேஸ் வந்து இந்த இது வந்து நம்மளுக்கு எப்பவுமே ஸ்மூத்தா இருக்கணும். இது ஸ்மூத்தா இல்ல, இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்மூத்தா இல்லாம இந்த மாதிரி கரடு முரடு ஆகுறது தான் முட்டி தேய்மானம். இந்த மாதிரி கரடா இது மாதிரி ஸ்மூத்தா மூவ்மெண்ட் வரப்ப இது கரடு முரடா இருக்கப்ப என்ன ஆகும்னா இந்த ஜவ்வெல்லாம் தேஞ்சு போறதுனால நம்மளுக்கு வலி இருக்குங்க. கால் மடக்கிறப்பையும் சரி, நடக்கிறப்பையும் சரி. இது யூஸ்வலா இப்ப யங் ஏஜ்லயே வர ஆரம்பிக்குது. இது ஃபர்ஸ்ட் இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ். ஆரம்ப கட்டத்துல நம்ம மருந்துகளும் அந்த எக்ஸசைஸும் பண்ணி தான் நம்ம இதை தடுப்போம். இது மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபுல்லா தேய்மானம் உடையவர்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மூட்டுனா ஃபுல்லாத்தையும் மாத்த போறது இல்ல, இந்த மூட்டோட உராயிர சர்ஃபேஸை மட்டும் நம்ம அந்த பகுதியை மட்டும் இது பண்ணிட்டு நம்ம ஒரு இது மாத்திக்க போறோம். இது முடிஞ்ச அளவு எவ்வளவு டிலேடா தள்ளி போடுமோ அது தள்ளி போடுவோம். ஏன்னா இது யூஸ்வலா நம்ம சொல்ல வேண்டியது 15 இருந்து 20 ஆண்டுகள் வந்து அது பிரச்சனை கொடுக்காம இருக்கும். ஸோ நம்ம 60-70 வயசு பண்றப்ப உங்களோட பிரச்சனை அடுத்து இன்னொரு சர்ஜரிக்கு தேவைப்படாத அளவுக்கு இருக்கும். இதே நம்ம இயர்லியா 40-30 வயசுல உள்ளவங்களுக்கு நாங்க அவாய்ட் பண்ணுவோம். அது பண்ணா இன்னொரு ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்கும், லூசனிங் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். என்னதான் நம்ம மூட்டு செயற்கை மூட்டுனாலும் அது இயற்கை மூட்டுக்கு ஈடுனே கிடையாதுங்க. இதனால எல்லா இதுவும் பண்ணலாம், பெயின் இல்லாம இது பண்ணிக்கலாம். இப்ப லேட்டஸ்ட் அட்வான்ஸ்ட் இதுபடி வலி இல்லாம நாங்க செயற்கை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நீங்க பண்ணிக்கோம். இது ரேவதியில வந்து கடந்த வருடங்கள் மட்டும் 100க்கு மேற்பட்ட அறுவை சிகிச்சை முதியவர்களுக்கு பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவு இது பண்ணிக்கிறதுனால நம்ம அடுத்த நாளே நடக்க வச்சிருவோம். மூட்டு மாற்று செயற்கை மூட்டு பண்றப்ப மூட்டுகளோட உராயிர சர்ஃபேஸ் மட்டும்தான் இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது மாதிரிதான். செயற்கை மூட்டுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம இயற்கையான மூட்டு பகுதியை இது பண்ணிட்டு இந்த செயற்கையான இந்த பகுதியை மட்டும் இதை மட்டும் இந்த உராயிர சர்ஃபேஸ் மட்டும் மெட்டல் மாதிரி உள்ள இந்த மெட்டல்ல வச்சுட்டு இதை அட்டாச் பண்ணிடுவோம். அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு உராயிர சர்ஃபேஸ் வந்து நம்ம எளிமையாயிடும். திருப்பி மறுபடியும் ஸ்மூத்தா மாத்திடுவோம். மென்மையா மாத்திட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வலி இல்லாம நம்ம இதுதான் மூட்டு மாற்று சிகிச்சை. அதை தவிர வேற எதுவும் காலையே மாத்த போறது இல்ல, அந்த உராயிர சர்ஃபேஸை மட்டும் தான் நாங்க மாத்த போறோம். ரொம்ப டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். என்ன உங்ககிட்ட இருந்து ரொம்ப தெளிவான விளக்கம் வந்துட்டு இருக்கு டாக்டர். ஏன்னா மூட்டு மாட்டுன்னா நான் உட்பட என்ன நினைச்சேன்னா இந்த பந்து இந்த கிண்ணத்தையே கழட்டிடுவீங்க மாட்டோம். அந்த உராயிர சர்ஃபேஸ் மட்டும் தான் மாத்த போறோம். அது பண்ணிட்டு நாங்க வச்சிருவோம். டாக்டர், இப்போ நிறைய மருத்துவம் சார்ந்த
நோய்களை வந்து நோய்கள் கூட டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப L4 L5ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஓகே. L4 L5னாவே அது ஒரு விதத்துல நல்லதும் கூட, ஒரு விதத்துல கெட்டதும் கூட. நல்லது என்ன அப்படின்னா மக்களுக்கு அவேர்னஸ் இருக்கு. முதுகு தண்டு L4 L5 அப்படின்ற அந்த பிரச்சனை வந்து எதனால வருது, அது எங்க வரும், அதை தவிர்க்கிறது எப்படின்னு டாக்டர்? L4 அப்படின்னா நம்ம லம்பார் ஒவ்வொரு தண்டும், இது வந்து கழுத்து எலும்பு, இது முதுகெலும்பு, இது இடுப்பெலும்பு. இடுப்பெலும்பு வந்து லம்பார் வெர்டெப்ரா அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்பர்ஸ் வச்சு 5 வெர்டெப்ரா இருக்கும். L1 L2 L3 L4 L5. இது சேக்ரம்ன்றது S1 சொல்லுவோம். ஸோ இந்த நம்பர்ஸ்ல L4 L5ன்றது கீழே உள்ள வெர்டெப்ரா, L4 L5ன்றது. இந்த வெர்டெப்ரா, இந்த 2 எலும்புக்கு இடையில் உள்ள ஜவ்வு பேர் வந்து L4 L5 டிஸ்க். அதான் L4 L5ன்னு சொல்றாங்க. யூஸ்வலா முதுகு தேய்மானம் யூஸ்வலா லம்பார்ல நடக்கும், இடுப்புல தான் நடக்கும். இடுப்புல அதிகமா நடக்கிறது வந்து மோஸ்ட் காமனா L4 L5ன்றது நடக்கும். அதனால நிறைய பேருக்கு இடுப்பு வலி வர்றப்ப அந்த டிஸ்க் ப்ராப்ளம் வர்றது தான் L4 L5 பிரச்சனை அப்படின்னு சொல்றோம். இந்த வெர்டெப்ரா L4ன்ற வெர்டெப்ராவுக்கும் L5க்கும் இடையில உள்ள இந்த டிஸ்க்கு பேரு தான் L4 L5 டிஸ்க்ன்றது. அதை மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறது L4 L5. இது நல்ல விஷயம் என்னன்னா மக்களுக்கு அவேர்னஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் மக்கள் அந்த பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் சொன்னாங்க. கெட்ட விஷயம் என்னன்னா அவங்களே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. L4 L5ன்ற மருத்துவம் இல்லாதவங்க கூட ட்ரீட்மெண்ட் என்ன இது பண்ணிக்கிறது தான் பிரச்சனை. இப்போ வந்து L4 L5 இந்த பிரச்சனைக்கு நீங்க ரேவதி மருத்துவமனையில வந்து என்ன விதமான சிகிச்சைகள் கொடுத்து? இப்ப L4 L5லயே 2 விதமான பிரச்சனை இருக்குங்க. L4 L5 இப்ப வெயிட் லிஃப்டர்ஸ், வயசு கம்மியா உள்ளவங்க வெயிட் லிஃப்ட் பண்றதுனால சடனா பல்ஜ் வரது பேரு டிஸ்க் பல்ஜ்ன்றது பேரு. அந்த டிஸ்க் பல்ஜ், அந்த ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து சடனா வர அந்த டிஸ்க் பல்ஜுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்ம பெட் ரெஸ்ட் கொடுப்போம், ட்ராக்ஷன் கொடுப்போம். இன்ட்ரா டிஸ்கல் ப்ரெஷர் கொஞ்சம் குறைச்சதுக்கு அப்புறம் அந்த நரம்புகளை போயோ தண்டுவடத்தையோ போய் அழுத்தி இருக்கப்ப அதுகளை வந்து அந்த வீக்கம் குறையிறதுக்காக வெயிட் பண்ணி பார்த்து ரெஸ்ட் கொடுத்தோம்னாலே நிறைய பேருக்கு அந்த வலி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாதவங்களுக்கு நாங்கள் இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டு அந்த நரம்புகளில் சுற்றி உள்ள வீக்கத்தை குறைப்போம். ஸோ இது மூலமா அறுவை சிகிச்சை இல்லாமே ஒரு மோர் தென் 60 to 70 பேஷண்ட்ஸ்க்கு சரியாயிடுங்க. அந்த மாதிரியும் இல்லாமல் நம்மளுக்கு வீக்னஸோ மிகப்பெரிய பல்ஜ் இருக்கவங்களுக்கு அதில் இம்ப்ரூவ் ஆகாமல் நம்மளுக்கு வீக்னஸ் இந்த மாதிரி வரவங்களுக்கு நம்மளுக்கு அறுவை சிகிச்சை சிறுதுளி அறுவை சிகிச்சை செஞ்சு டிஸ்கை மட்டும் எடுத்து விட்டு அடுத்த நாளே நடக்க வச்சிருவோம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அக்யூட் டிஸ்க் பல்ஜ்ன்றது. இதே கிரானிக் பல்ஜ்ன்னு ஒரு 50, 40, 60 வயசுல உள்ளவங்களுக்கு அதே L4 L5 பிரச்சனை தேய்மானமாகி அந்த லம்பார் கெனால் சினோசிஸ்னு பின்னாடி உள்ள தண்டு ஃபுல்லாவே மேல முன்னாடி பின்னாடி ரெண்டுமே அழுத்தி இருக்கு. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம வந்து ஃபுல் டிகம்ப்ரெஷனே எடுத்து அதுங்களுக்குமே ஃபர்ஸ்ட் நாங்க பெல்ட் கொடுத்து முதுகு சுத்தி உள்ள சதைகள் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் எல்லாமே கொடுப்போம். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சரியாகாம ஒரு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் முதுகு வலி இருக்கும், கொஞ்சம் தூரம் தான் நடக்க முடியும், அதுக்கப்புறம் கால் ரெண்டும் ஃபுல்லா வலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு பிரச்சனை ஃபர்ஸ்ட் உள்ள பிரச்சனை மாதிரி இருக்காது, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி லம்பார் கெனால் சினோசிஸ் உள்ளவங்களுக்கு நம்மளுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு இதுல சரியில்லாதவங்களுக்கு கொஞ்சம் தூரம் தான் நடக்க முடியுது, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெப்ஸோட ஃபர்ஸ்ட் ஒரு 100 மீட்டர் நடப்பாங்க, அடுத்து 50 மீட்டர் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். அது பேர் நியூரோனல் கிளாடிகேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்டுக்கு அறுவை சிகிச்சை மூலமா நம்ம இது பண்ண முடியும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஸ்பைனல் ஃபியூஷன் அப்படின்ற சர்ஜரி நாங்கள் பண்ணுவோம். அதாவது 2 எலும்புகளையும் அழுத்தி இருக்க இதை வந்து ஃப்ரீ பண்ணிட்டு ஸ்பைனல் கார்டை அந்த 2 எலும்புகளையும் ஒண்ணா வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இதில் உள்ள இது வந்து தீர்வு காண முடியும். டாக்டர், இப்போ நிறைய சாலை விபத்துக்கள் எதிர்பாராத விதமாக சாலை விபத்துக்கள் ஏற்படுது. கை கால் எலும்பு, கழுத்து முறிவு, கை கால் எலும்பு முறிவுகள் நொறுங்கிருது. உள்ள எலும்பு பல துண்டுகளாக நொறுங்கி போயிடுது. அப்படி உள்ளவர்களுக்கு கூட பிளேட்டு வச்சு நீங்க அழகா வந்து அதை வந்து அறுவை சிகிச்சை மூலமா அந்த எலும்புகளை நேர் பண்ணி சிகிச்சை வழங்கிடுறீங்க. இன்றைய நவீன சிகிச்சை முறைகள்ல விபத்துல வந்து கை கால் எலும்பு முறிவு ஏற்படுறவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குது? ரேவதியில வந்து அப்படி விபத்து எலும்பு முறிவுக்கு வந்து என்ன மாதிரியான அறுவை சிகிச்சை பண்ணி அதை சரி பண்றீங்க? இப்போதைக்கு எலும்பு முறிவுலேயே 2 வகையான எலும்பு முறிவு இருக்கு. நார்மல் எலும்பு முறிவு, க்ளோஸ்டு ஃப்ராக்சர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது எலும்பு உடஞ்சி தோள்கள்லாம் உங்களுக்கு தெரியும், தோள்கள்லாம் எல்லாமே இருக்கும், எலும்பு மட்டும் உடஞ்சிருக்கும், வெளியில இருந்து பார்க்க தெரியாது, வெறும் இது மட்டும் இருக்கும். இதே ஓப்பன் ஃப்ராக்சர்ஸ்னு சொல்லுவாங்க. எலும்பு உடஞ்சி வெளியில வந்துகிட்டு இருக்கும், பீஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ராக்சர்ஸ்க்கு வந்து க்ளோஸ்டு ஃப்ராக்சர்ஸ் கூட டைம் எடுத்துக்கலாம். பட் ஓப்பன் ஃப்ராக்சர்ன்றது இமீடியட்டா எடுக்கலாம். நாங்கள் 24 மணி நேரம் செயல்படக்கூடிய ட்ராமா கேர் நம்ம இதுல இருக்கு. நம்ம அறுவை சிகிச்சை பிரிவு இமீடியட்டா எப்போ பேஷண்ட் வந்தாலும் நம்ம அந்த மாதிரி ஓப்பன் ஃப்ராக்சர்ஸுக்கு இமீடியட்டா நம்ம உள்ள சுத்தி உள்ள மண்களையோ இதுகளையோ எடுத்துட்டு ஒரு ஃபிக்சேஷன்ற ஒரு இது பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த புண்கள் ஆறி அதுக்கப்புறம் நம்ம டெஃபினேட்டிவ் ஃபிக்சேஷன்ற முழு இது ஃபிக்சேஷன் பண்ணிக்கலாம். நாங்க இங்க இடுப்பு எலும்பு மட்டும் இல்லாம பந்து கிண்ண மூட்டு, கிண்ண பகுதி ஃப்ராக்சர்ஸ், பெல்விக் அஸ்டபிள் ஃப்ராக்சர்ஸ்,
அது மட்டும் இல்லாமல் காம்ப்ளெக்ஸ் ட்ராமாஸ், காம்ப்ளெக்ஸ் இதுலேயே வந்து நிறைய செக்மெண்டல் ஃப்ராக்சர்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் அறுவை சிகிச்சை மூலமாக சரி பண்ணக்கூடிய வசதிகள் நம்ம ரேவதி மருத்துவமனையில் இருக்கு. இந்த பேட்டியின் வாயிலாக ஒரு நல்ல ஒரு இளம் மருத்துவராக இருந்தாலும் 700க்கும் அதிகமான அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்திருக்கிறீர்கள். எலும்புகளையும் நம்முடைய நரம்புகளையும் பாதுகாப்பதற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அக்கறை எந்த அளவில் இருக்க வேண்டும், என்ன மாதிரியான உணவு முறைகளை நாம் கையாள வேண்டும், முதியவர்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும்? நார்மலாக என்ன ஆகும் அப்படின்னு நார்மலாக நம்ம வந்து சில நார்மலாக எலும்பு பிரச்சனைகள், நம்ம வேற பிரச்சனைனா கூட ஒரு ஹார்ட்ல ப்ராப்ளம்னா கூட டப்புன்னு ஒரு அவேர்னஸ் வருது. எலும்பு பிரச்சனைன்னு நம்ம சாதாரணமாகவே எடுத்துக்கிறோம். ஒரு மெனிஸ்கல் டியராக இருக்கட்டும், முட்டியில் உள்ள டியராக இருக்கட்டும், ஒரு ஏசிஎல் லிகமெண்ட் டியர்லாம் நார்மலாக அசால்ட்டாக விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி இது என்ன ஆகும் அப்படின்னா நாளடியில் அந்த முட்டியில் ஒரு ஏசிஎல்ன்ற ஒரு ஜவ்வு இதாகிறப்ப நம்ம அதை வந்து கண்டுக்காம விட்டோம்னா முட்டு தேய்மானம் அதிகமாகி அதுக்கு பெரிய பிரச்சனையை உண்டாகும். அது ரிவர்சிபிள் டேமேஜ் காஸ் பண்ணிடும். இனிமேல் திருப்பி பண்ணுறப்ப நம்ம வந்து திருப்பி பெரிய ப்ரொசீஜர் பண்ணி தான் சரி பண்ண முடியும். அதனால நம்ம எந்த ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அறுவை சிகிச்சை தேவைப்படாமலே நிறைய பிரச்சனையை நம்ம அவேர்னஸாக இருந்தால் சரி பண்ணிக்க முடியும். ஸோ அதனால நம்மளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம ஒரு எலும்பு முறிவு மருத்துவரை பார்த்து நீங்கள் அதுக்கு ஏற்ற ஆலோசனை வழங்கிக்கிட்டு அதை முன்னெச்சரிக்கையான ஒரு எக்ஸசைஸ் உணவு முறைகளை மாற்றி நம்ம அமைச்சிக்கிறதுனால நம்ம பெரிய பிரச்சனை வர்றதை நம்ம தடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வயதானவர்கள்லாம் நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ்ன்ற எலும்பு வந்து கொஞ்சம் மெலிதாகிறதுனால நம்ம அதுக்கெல்லாம் வந்து நம்ம அதை வந்து தடுத்துக்கிறதுக்கு அவங்க ஒரு சின்ன நம்ம வயசானவர்கள் லேசாக ஸ்லிப்பானா கூட இடுப்பு எலும்போடையும் கை எலும்பு உடையும். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம போன் ஆஸ்டியோபோரோசிஸ் ஸ்கேன், டெக்ஸா ஸ்கேன் இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம விட்டமின் D3 அது மாதிரி எலும்பு அடர்த்திகளை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகளை சாப்பிடலாம். விழுகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம், ஆக்சிடென்டல் ஃபால் விழுகிறத. இது மூலமா நம்ம அந்த தேவையில்லாம அவங்களுக்கு நடக்கக்கூடிய எலும்பு முறிவுகளை தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இளம் வயதினர்கள் நம்ம உடல் பயிற்சிகள், சின்ன சின்ன உடற்பயிற்சிகள், கால் மூட்டி இது பண்றது, நீ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், இந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் வாக்கிங், சைக்கிளிங் இந்த மாதிரி பண்றது மூலமா நம்மளுக்கு நம்மளோட கோர், நம்ம உடல் உள்ள சதைகள் எல்லாம் வலுப்படுறதுனால நம்மளுக்கு, அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸசைஸ் பண்றதுனால நம்ம போனோட ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகுது. நம்ம பிசியாலஜிக்கல் ஸ்டிமுலேஷன் சொல்லுவாங்க. நடக்க என்ன ஆகும்னா நம்ம போன் திருப்பி படுறதுனால அது நேச்சுரலாகவே நம்மளோட போன் ஸ்ட்ராங் ஆகிட்டே வரும். நம்ம ஒருத்தவங்க நடக்காமையே எந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணாமல் இருக்கவங்களுக்கும் இவங்களுக்கும் போன் ஸ்ட்ரென்த்தை எடுத்து பார்த்தோம்னா இவங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ அதனால எக்ஸசைஸ் பண்ணி நம்ம போனோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது நம்மளோட எலும்பு நல்லா பாதுகாக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்கும். அப்புறம் எலும்பு மூட்டு தண்டுவட பிரச்சனையுடையவர்கள் யாராக இருந்தாலும் நம்ம ரேவதியார் மருத்துவமனைக்கு வாங்க. நாங்கள் எங்களால் நிறைய அதிகமான பேஷண்ட்ஸுக்கு இப்போதைக்கு உள்ள அட்வான்ஸ்டு லேட்டஸ்ட்டு சிகிச்சைகள் எல்லாமே இங்கே இருக்குது. உங்களுக்கு தேவையான முடிந்த அளவு நாங்கள் அறுவை சிகிச்சை இல்லாமல் எவ்வளவு சரி பண்ண முடியுமோ சரி பண்ணி கொடுப்போம். ஒன்லி தேவைப்படுபவர்களுக்கு தேவையான அதிநவீன நுண்துளை அறுவை சிகிச்சை, ஒரு காம்ப்ளெக்ஸ் ட்ராமா, ஒரு நுண்துளை அறுவை சிகிச்சை, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, தண்டுவட அறுவை சிகிச்சை எல்லாமே நம்ம ரேவதி மெடிக்கல் சென்டரில் இருக்குது. வந்து நீங்கள் பயன்பெற்றிருக்கலாம். நன்றி. மிக்க மகிழ்ச்சி டாக்டர். நிறைய தகவல்கள் நீங்க ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்தீர்கள். இன்னைக்கு வந்து இந்த எலும்பு நரம்பு பிரச்சனை வந்து நிறைய இருக்குது. நிறைய கேள்விகளுக்கு இந்த பேட்டி ஒரு நல்ல தீர்வாக அமையும். உங்களுடைய பேட்டிக்கு நன்றி டாக்டர். வணக்கம் நேயர்களே.